ஹெல்த் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஆனந்தி, டென்டிஸ்ட் அண்ட் காஸ்மெட்டாலஜிஸ்ட். அடையார் இந்திரா நகரில் 26 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நிறைய காஸ்மெட்டிக் ரிலேட்டட், ஸ்கின் ரிலேட்டட், டென்ட் ரிலேட்டட் பற்றி நிறைய டாபிக்ஸ் பேசியிருக்கோம். நிறைய சந்தேகங்களுக்கு பதில் அளிச்சிருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி எடுத்திருக்க டாபிக் இந்த ஆன்டி ஏஜிங். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் க்ரீம்ஸ்லேயும் சரி, காஸ்மெட்டிக் கிளினிக் அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி ஏஜிங் க்ரீம் அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப காமனாக எடுத்து இந்த ஆன்டி ஏஜிங்னா என்ன அப்படின்றத பற்றியும், அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஆன்டி ஏஜிங், ஏஜ்னா வயசு, ஆன்டி ஏஜிங்னா ஏஜ் ஆகிறத தடுக்கிறது, அதுதான் அதோட ஆக்சுவல் அர்த்தம். பட் மொத்தமாக தடுத்துட முடியாது, நம்ம தள்ளி வைக்க முடியும், போஸ்ட்போன் பண்ண முடியும். அதாவது ஆன்டி ஏஜிங், ஏஜ் ரிலேட்டட், அதாவது ஒருத்தருக்கு வயசாகிறச்ச நம்ம உடம்புல நிறைய மாறுதல் வரும். அது சிஸ்டமிக்காக வரும், ஸ்கின்ல வரும். நம்ம இன்றைக்கி ஸ்கின் பற்றி பேசுகிறதுனால ஸ்கின்ல வர மாறுதல் பற்றி மட்டுமே பார்ப்போம். ஸோ ஏஜ் ஆக ஆக, ஒரு வயசு ஆக ஆக ஸ்கின்ல என்னென்ன மாறுதல் வரும். ஒரு 30 வயசுலேயே இப்போலாம் சில சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குது. ரொம்ப முக்கியமான பிரச்சனை நிறையா பேர்த்துக்கு சுருக்கம். ஃபஸ்ட்டு வர சுருக்கம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கிட்ட க்ரோஸ் ஃபீட்டுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சுருக்கம் வரும், நெத்தியில் சுருக்கம் வரும். அதே மாதிரி இந்த நேசோலேபியல் ஃபோல்டு இந்த இடத்துல, இதெல்லாம் முதல்ல வர சேஞ்சஸ். இதை தவிர ஸ்கின் கொஞ்சம் ரஃப்பாக ஆகும். இது ஏஜ் ஆக ஆக நமக்கு ஸ்கின் கொஞ்சம் ரஃப் ஆகும். நம்ம ஸ்கின்ல இருந்த அந்த ஷைன், அந்த பளபளப்பு ஒரு ஏஜ் ஆக ஆக குறையும். இது எதனாலனா கொலாஜன், ஸ்கின்ல இருக்க கொலாஜன் குறையிறதுனால, ஸ்கின்னோட ஃபர்ம்னஸ் குறையிறதுனால நமக்கு ஸ்கின் டைட்டாக தெரியாது. அது டைட்டாக இல்லாமல் இந்த சுருக்கெல்லாம் வரைச்ச நமக்கு ஸ்கின்னோட க்ளோவும் கம்மியாக தெரியும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசு, 45, 50 வயசில் ஸ்கின் சாகிங்னு சொல்லுவோம். ஸ்கின் ஃபேமாக இருக்காது, அங்கங்கே முகத்தில் நிறைய சதை தொங்குற மாதிரி ஆரம்பிக்கும். இது எல்லாம் தான் ஏஜ் ரிலேட்டட் சைன். இதை தவிர நமக்கு இந்த மெனோபாஸ் டைம்லேயும், ஆண்களுக்கு ஒரு 45 வயசுக்கு மேலேயும் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஃபேஸில் பேச்சஸ் வரும், ஸ்கின் அன்இவன் ஆகும். ஸோ எல்லாருக்குமே தெரியும், இது ரொம்ப காமன். நமக்கு 18 வயசு 20 வயசில் இருந்த ஸ்கின்னுக்கும் 40-45 வயசில் இருக்க மெச்சூர் ஸ்கின்னுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வர பிரச்சனைகளை எப்படி தடுக்கிறது அப்படின்றது தான் ஆன்டி ஏஜிங். இதை எப்பயுமே தடுத்துக்கிட்டே இருக்க முடியாது, தள்ளி போடலாம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு 50 வயசுன்னு டக்குன்னு பார்த்தா சொல்லிட முடியாது. 35 வயசா 40 வயசா அப்படின்வாங்க. அதனால் அந்த ஸ்கின்ல வர சேஞ்சஸை நம்ம கொஞ்சம் தள்ளி போடலாம். இதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற விஷயங்கள், ஃபேஸ் க்ரீம்லேருந்து, மாய்ஸ்சரைசர்லேருந்து, நம்ம யூஸ் பண்ணுற நைட் க்ரீம்ஸ், ரெட்டினால் க்ரீம் ரொம்ப முக்கியமான ஆன்டி ஏஜிங்கில் எல்லாரும் பேசுகிறது. ஆன்டி ஏஜிங் க்ரீம்னாலே அதில் கண்டிப்பாக ரெட்டினால் இருக்கணும். இது உங்களுக்கு முக சுருக்கத்தை ரொம்பவே தடுக்கும். ஸோ உங்களுக்கு 30+ இயர்ஸ் ஆகிடுதுன்னா நீங்கள் ஆன்டி ஏஜிங் க்ரீம் ஆர் ரெட்டினால் இருக்க க்ரீம் யூஸ் பண்ணலாம். ரெட்டினால் இருக்க க்ரீமும் இப்படி யூஸ் பண்ணலாம், இப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்கிட்டையோ உங்கள் டாக்டர்கிட்டையோ கேட்டுட்டு நீங்கள் எந்த மாதிரி க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணலாம். வீட்டில் யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ், ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், இது எல்லாம் ஒரு அளவுக்கு உங்களுக்கு உங்களோட முகத்தில் வர பிரச்சனைகளை தடுக்கும், கம்ப்ளீட்டாக தடுக்காது. ஸோ ஒரு ஏஜுக்கு மேலே, ஒரு 35-40க்கு மேலே நம்ம என்ன தான் க்ரீம்ஸ், பெஸ்ட் க்ரீம்ஸ், காஸ்ட்லி க்ரீம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சில சேஞ்சஸ் வரதான் செய்யும். இங்கே தான் உங்களுக்கு காஸ்மெட்டாலஜி கம்ஸ் இன்டு இட். இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்த பிறகு உங்களுக்கு சுருக்கம் வந்துருச்சு, நீங்கள் நல்ல க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஏஜுக்கு மேலே சுருக்கம் வருது, டார்க் சர்க்கிள்ஸ் வர ஆரம்பிக்கும், அந்த மாதிரி இருக்கச்ச யூ ஹாவ் டு கோ இன் ஃபார் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். முக சுருக்கத்துக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. இனிஷியலாக பார்த்திங்கன்னா சுருக்கம் கம்மியாக இருக்கச்சு நாங்கள் கெமிக்கல் பீல்ஸ் பண்ணுவோம், மைக்ரோடர்மாப்ரேஷன் பண்ணுவோம், லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி மைக்ரோ நீட்லிங் பண்ணுவோம், பிபி க்ளோ ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்கு. இதெல்லாம் பண்ணாலே உங்களுக்கு ஒரு 45-50 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் பெரிய ட்ரீட்மெண்ட் போகாமல் உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஹோம் கேர். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், க்ரீம், மாய்ஸ்சரைசர், நைட் க்ரீம், ஃபேஸ் வாஷ், சோப், இது எல்லாத்துலேயுமே ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் காஸ்மெட்டிக் கிளினிக்லேயோ போய்ட்டு டெர்மட்டாலஜிஸ்டையோ போயிட்டு ஆன்டி ஏஜிங்க்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னு பாருங்கள். சுருக்கத்துக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸ்கின் பிக்மெண்டேஷன், இது மெலஸ்மான்னு சொல்லுவோம், நல்ல டார்க் பேச்சஸாக இருக்கும். இந்த பேச்சஸை குறைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. போர்ஸ் எல்லாம் ரொம்ப ஓப்பன் ஆகிடும். அது ஓப்பன் ஆகிடுச்சு தான் நமக்கு ஸ்கின் மெச்சூர்டாக கொஞ்சம் ரஃப்பாக தெரியும். இந்த போர்ஸ் எல்லாம்
க்ளோஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதை தவிர நமக்கு வந்து இந்த இடத்துல வர இந்த ஃபோல்டு இதுக்கெல்லாம் இருக்குது. இன்ஜெக்ஷன்லேயே 2 வகையான இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒர்க்கால் அதுக்கும் மேலே ஏஜ் ஆகிடுது அப்படின்னா இன்ஜெக்டபிள்ஸ் 2 இருக்குது. அதில் ரொம்ப முக்கியம் போட்டாக்ஸ், ஃபில்லர்ஸ். இது 2மே உங்களுக்கு ஃபேஸ் லிஃப்டிங்க்கும் யூஸ் பண்ணுவாங்க, ரிங்கிள்ஸையும் யூஸ் பண்ணுவோம். இதை தவிர இப்போ த்ரெட்ஸ்னு ஒன்று ஃபேஸ் லிஃப்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஹையர் எண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைன்னா இதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஜெக்டபிள்ஸில் போட்டாக்ஸ், ஃபில்லர்ஸ் பண்ணலாம், த்ரெட்ஸ் பண்ணலாம். ஸோ இதுதான், இவ்வளோ தான் ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்ன்றது. ஸோ உங்களோட வயசை பொறுத்தும் உங்கள் சருமத்தில் இருக்க பிரச்சனையை பொறுத்தும் நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் போகணுன்றதை முடிவு பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஆன்டி ஏஜிங் பற்றி உங்களுக்கு இதை தவிர இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும், நிறையா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்பர் ஸ்க்ரால் ஆகிட்ருக்கும், கால் பண்ணுங்கள். உங்களோட எல்லா சந்தேகத்துக்கும் பதில் சொல்கிறோம். அடுத்தடுத்த எபிசோடில் அடுத்தடுத்த காஸ்மெட்டிக் டாப்பிக்கோ டென்டல் டாப்பிக்கோ நீங்கள் என்ன சந்தேகம் கேட்குறீங்களோ அதை பற்றி நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.